சோயா கீமா மசாலா ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். கடாய் வச்சுக்கோங்க, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இது கூட 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இது 2மே ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரே ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சோயா நான் ரொம்ப சின்ன சைஸில் எடுத்திருக்கேங்க. ஒரு 10 நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா கையாலே பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ மசாலாவுக்கு மிளகாத்தூளும் கரம் மசாலா தூள் ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. சோயாவில் அப்போ தான் நல்லா உப்பு சேரும். இதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சோயாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சோயாவில் ஏற்கனவே ஈரத்தன்மை இருக்கிறதுனால நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சோயா வறுவல் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சிம்பிளாக சமைப்போம், சந்தோஷமாக சாப்பிடுவோம். தேங்க்யூ.